வணக்கம் தினமலர் நேயர்களே. பல்வேறு அரசியல் பொருளாதார சமுதாய பிரச்சனை அலசக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் இன்று நம்முடைய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திருசக்தி சுந்தராமன் வந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் ஜெய், சொல்லுங்க சார். இப்போ பரபரப்பா சாட்டர்டே என் பாலிடிக்ஸாக நடந்துட்டு இருக்குது இல்லையா? அந்த வகையில் இந்த சனிக்கிழமை முடிஞ்சு அடுத்த சனிக்கிழமை நெருங்கிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில் விஜய் அந்த கூட்டத்தை பார்த்து திமுக பயந்து விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. கனிமொழி திமுகவை இவர் சாடுறாரு, எல்லாருமே திமுக தான் சாடுறாங்க, அதனால தான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய வளர்ச்சி அடைவதற்கு காரணம் திமுக சாடுவதான் அப்படின்னு கனிமொழி சொல்லியிருக்காங்க. ஸோ திமுகக்குள்ள ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த கூட்டத்தை பார்த்து நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? கூட்டம் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் அது அவருடைய ரசிகர்கள் கூட்டம் தான் இளைஞர்கள் கூட்டம். அது இப்போ தாவேகா தொண்டர்கள் கூட்டமாக வருது. அதாவது இது கூட்டப்பட்ட கூட்டம் இல்லை அப்படிங்கிற வரைக்கும் கரெக்ட். 200 ரூபா கொடுத்தோ இல்லை காட்டன் புடவை வாங்கி கொடுத்தோ அந்த மாதிரி கூட்டப்படும் கூட்டம் இல்லை. அதே இது ஒரு பக்கம் இது நீங்கள் விஜய்க்கு ஒரு ப்ளஸ்ஸாக சொன்னீங்கன்னா அதில் ஒரு பெரிய மைனஸும் இருக்குது. என்னன்னு கேட்டால் இது ஒரு கட்டுப்பாடு இல்லாத ஒரு கூட்டமாக இருக்கிறது. இது நீங்கள் ஏற்கனவே சிவானந்த சாலை அந்த இதுலேயும் அஜித்குமார் அந்த விஷயத்தில் அந்த இதில் போராட்டத்துலேயும் பார்த்தோம். 3 நிமிஷம் பேசினாருங்க. அப்புறம் மதுரை மாநாட்டிலையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 சேரு உடச்சி, அப்புறம் பாட்டிலு, தண்ணி பாட்டில், அது இதெல்லாம் குப்பையாக என்ன நமக்கு புரியலன்னா, அதே இளைஞர்கள் இதில் எங்கே திருச்செந்தூரில் அந்த மாநாடு முருகர் மாநாடு நடந்துச்சு. அதே தமிழக இளைஞர்கள் தான். திருப்பரங்குன்றத்தில், மதுரை பக்கத்தில், சாரி திருப்பரங்குன்றத்தில் அது நடந்தபோது கரெக்டாக சேரெல்லாம் அடுக்கி வச்சுட்டு, பழையபடி அடுக்கி வச்சுட்டு, பாட்டிலெலாம் பொறுக்கி ஒரு பக்கமாக போட்டுட்டு இந்த குப்பைகளை அகற்றி விட்டு போகிறாங்க. இவர்களும் தமிழர்கள் தான். நான் சொல்கிறது தமிழர் பொதுவாக. நீங்கள் உடனே தமிழர்கள் திராவிடர்கள் நம்ம போகக்கூடாது, அப்படிலாம் போனால் அது வேறு. பட் நான் சொல்கிறது தமிழர்கள்னு சொல்கிறது தமிழ்நாட்டில் வசிப்பு, அதாவது ஆடியன்ஸ். அந்த ஆடியன்ஸ் அங்கே வரும்போது கரெக்டாக இருக்கான். அது ஏன் இங்கே வரும்போது தான் அந்த ஒரு பவுன்சர் வச்சு தள்ளி விட்டு அது ஒரு சர்ச்சையாகி கம்ப்ளைண்ட் கொடுத்தவர் வேற அவர் வேறன்னு சொல்லி இதெல்லாம் வந்தது. என்னையும் என்னுடைய ரசிகர்களையும் எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாதுன்னாரு. கடைசியில் ஒரு கிரீஸ் பிடிச்சிருச்சு. இந்த இதிலெல்லாம் அந்த கிரீஸெல்லாம் தடவி அப்படி தான் அவர் ரசிகர்கள் வரலான்னா, அது எதுக்காக நம்ம இதை சொல்லணும்னா, எந்த கூட்டம் அவருக்கு ப்ளஸ்ஸோ அதே கூட்டமே அவருக்கு மைனஸாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வருது. அந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணணும். இப்போ எம்ஜிஆர் நீங்கள் சொல்லும்போது எம்ஜிஆர் காலத்துல இதே மாதிரி ரசிகர்கள் இருந்தாங்க இல்லையா? இல்லை எம்ஜிஆர் காலத்துலேயும் இந்த மாதிரி கட்டுக்கடங்காத கூட்டம் வந்தது அது வரலாறு, இல்லைன்னு சொல்ல முடியாது. இதை விட அதிகமாக கூட சொல்லலாம். அன்னைக்கு இருந்த சூழ்நிலைக்கு, அந்த மக்கள் தொகைக்கு, அந்த இதில் சோஷியல் மீடியா இல்லாமல், சோஷியல் மீடியாலாம் இல்லாமல் ஒரு அறிவிப்பை மட்டும் வச்சுக்கிட்டு, பத்திரிகையிலையோ இல்லை ஏதாவது ஒரு விளம்பரத்தை வச்சுக்கிட்டு, அப்போ இருந்த டிவி சேனல்களும் ரொம்ப தனியார் சேனலே இல்லையே அப்போ. ஆமாம். அப்போது தூர்தர்ஷனை தவிர வேறு தமிழ்நாட்டில் கிடையாது. 92க்கு அப்புறம் 93க்கு அப்புறம் தான் மற்ற டிவிகள்லாம் வந்தது, சேனல்கள், தனியார் சேனல்கள் வந்தது. அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்தை கணக்கு பண்ணும்போது அது இன்னும் அதிகமாக நீங்கள் கணக்கில் வச்சுக்கலாம் அந்த சூழ்நிலைக்கு. ஆனால் இப்படி கட்டுக்கடங்காமல் இருந்தால் கூட, அதாவது எண்ணிக்கையில் கட்டுக்கடங்காமல் இருந்தாங்கள, கட்டுப்பாடு இல்லாமல் இல்லை. எம்ஜிஆர் அப்படி கையை தூக்கி அப்படின்னாருன்னா அப்படியே அடங்கிடுவாங்க. அது அந்த ஆளுமை விஜயிடம் இல்லை என்பதுதான் நம்மளுடைய ஒரு குறையாகப்படுகிறது. இப்படி உங்களுடைய கூட்டத்தை இப்போ மக்கள் எப்படி நீங்கள் விஜய் ரசிகர்கள்னு அதை அவருடைய ரசிகர்களை விட்டு விட்டு பொதுமக்களாக பார்த்தால் விஜய் பேரில் எரிச்சல் வருமா வராதா? திருச்சி ஏர்போர்ட்டில் போயிட்டு இந்த ஏர்போர்ட்டை உடைச்சி கலாட்டா பண்ணி அதெல்லாம் பண்ணி அந்த ஸ்கூலுடைய ஃபர்னிச்சர்லாம் உடைச்சி இந்த ஸ்கூல் மேலே ஏறி இப்படி பண்ணும் பொழுது பொதுமக்கள், கட்சி சாராத பொதுமக்கள் அல்லது விஜய் ரசிகர், விஜயை சினிமா நடிகராக மட்டும் பார்க்கக்கூடியவர்கள், அவருடைய ரசிகர்களாகவே இருக்கலாம். ஆனால் இந்த தொண்டர்கள்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி ரசிகர்களாக இல்லாமல் பொதுவாக இப்போ நிறைய பேருக்கு விஜய், எங்கள் ஃபேமிலியிலே விஜய் பிடிச்சவங்க இருப்பாங்க, அஜித் பிடிச்சவங்க இருப்பாங்க, ரஜினி அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு விஜய் மீது ஒரு 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 அவர்ஷன், எரிச்சல் வரக்கூடிய ஒரு. ரெண்டாவது இவர் சொல்கிறது ரொம்ப வித்தியாசமாக சொல்கிறார். வீக்கெண்ட் என்டர்டெயின்மெண்ட் மாதிரி சொல்கிறார். வீக்கெண்டு பாலிட்டிஷியன், பார்ட் டைம் பாலிடிக்ஸ். சனிக்கிழமை தான். அதுலேயும் அக்டோபர் மாதம் சனிக்கிழமை அதிகமாக 2 நாள் அலர்ட் பண்ணுறாரு. அவர் மறுபடியும் அரசியலை சினிமா மாதிரியே தான் இந்த ஷூட்டிங்க்கு டே கால் ஷீட்டு தான் கொடுக்குறாரே தவிர, அப்போ பாக்கி 6 நாள்
7 நாளில் சனிக்கிழமை தான் இவர் மக்களை சந்திப்பார்னா பாக்கி 6 நாளுக்கு என்ன பண்ண போகிறார்? கடைசி சினிமா ஜனநாயகம் தான் சொல்லியிருக்காரு. ஆனால் ஏதோ கதையெல்லாம் வெளியில் கேட்டுக்கிட்டு இருக்காரு, 2 படம் பண்ண போகிறாருன்னு சொல்கிறாங்க. அப்படியா இருந்தால் என்ன அர்த்தம்? இவர் இங்கே ஒரு கால் அங்கே ஒரு கால் வைக்க போகிறாரு. எம்ஜிஆர் வந்து நீதிக்கு தலைவணங்குன்னு நினைக்கிறேன் கடைசி படம். அதுக்கப்புறம் நான் நடிக்கலைன்னு சொல்லிட்டாரு, நடிக்கல. மீனவ நண்பனோட அவர் நிறுத்திட்டார் இல்லையா? நீதிக்கு தலைவணங்க ஏதோ ஒரு படம், அதாவது எந்த படம் சொன்னாரோ அது கடைசி படம்னு சொன்னாரோ அது மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன். மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன். ஆமாம். இவர் வந்து அதாவது திருச்சி அதான் பேசுறது பஞ்ச் டயலாக்லாம் ஓகே. நம்ம அப்போவே வந்து 5 ரூபாய்க்கு வந்து மருத்துவம் பார்க்கணும் டாக்டரான்னு சொல்லி பேசினார். எவ்வளோ ரூபா? 100 கோடி ரூபா பணம் வாங்கிட்டு அதுலேயும் முக்கால்வாசி பிளாக்ல வாங்கிட்டு 5 ரூபாய்க்கு டாக்டர்லாம் மட்டும் 5 ரூபாய்க்கு வந்து வைத்தியம் பார்க்கணும். நடிகர்லாம் வந்து ஹீரோலாம் 100 கோடி அதுவும் 70 கோடி பிளாக்ல வாங்குவாங்க. இது அதை ஓகே, சினிமாவில் அது வந்து சகஜம்னு விட்டுறலாம். ஆனால் சினிமா மாதிரியே இங்கே வந்தால் பாக்கி 6 நாள் என்ன பண்ண போகிறீங்க? அது நீங்கள் பனையூரில் வெள்ள நிவாரணமாக பனையூரில் கூப்பிட்டு உட்கார வச்சு அங்கே தான் ஒரு 50 பேர் வச்சு எல்லாருக்கும் ஒரு பேக்கெட் கொடுத்துறீங்க. அப்புறம் வந்து தூய்மை பணியாளர் அவன் ரிப்பன் பில்டிங்கில் போராட்டம் பண்ணான். ஏன் அங்கே போக வேண்டியது தானே? அங்கே போனால் காவல்துறை அனுமதி அப்படி தான் கொடுக்க மாட்டாங்க. திமுக எப்படி கொடுப்பாங்க? ஆமாம், நான் அது வந்து நியாயம்னு சொல்லலை. அவங்க திமுகவில் இப்படி தான் பாலிட்டிக்ஸ் பண்ணுவாங்க. விஜயை வந்து விஜய் மட்டும் இல்லை, எந்த எதிர்கட்சியும் வளர்ந்து விடக்கூடாது என்பதில் அப்படி எதிர்கட்சிகளின் பலவீனமோ இல்லை வந்து அவளை வளர விடாமல் செய்வது தான் வந்து ஆளுங்கட்சி அப்படிங்கிறது அரசியலில் வந்து சகஜம்னு எடுத்துக்கிட்டாக்க நீங்கள் அப்படி தான் அனுமதி கொடுக்க மாட்டாங்க. பெரம்பலூர் போகிறதுக்கு அனுமதி கொடுக்கலானால போல, ஆனால் பெரம்பலூரில் 12,000 பேர் சேர்ந்துட்டாங்க, வழியை போகிறதுக்கு வழி இல்லைன்னு சொல்கிறாங்க. உண்மையில் வந்து அனுமதி கொடுக்கல. அதாவது நீங்கள் கேட்ட கேள்வி, திமுக இந்த கூட்டத்தை பார்த்து பயப்படுகிறதா என்றால் ஆமாம் பயப்படுகிறது என்பதுதான் உண்மை. ஏன்னா இப்படி ஒரு கூட்டம் வருதே அப்படின்னு. இப்போ சீமானுக்கு ஒரு விதமான கூட்டம் வருது. சொன்ன மாதிரி சீமான் வந்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு, நயன்தாரா வந்தாலும் இதே கூட்டம் வரும், வடிவேல் வந்தாலும் இதே கூட்டம் தான் வரும், இது என்ன பெரிய விசேஷம் மாதிரி கேட்குறாரு இல்லையா? இல்லை அது உண்மைதான். இப்போ நான் கூட ஒரு கோயில் ஒரு நிகழ்ச்சியில் ஒரு சில வருஷங்கள் முன்னால் நடந்துட்டேன். ஒரு பெரிய அதில் வந்து எஸ்பிபி அப்போ டிஎம்எஸ் நடிகர் சிவகுமார் எல்லாம் வந்திருந்தாங்க. மேடையில் இருந்தோம். ஏதோ ஒரு நன்கொடைக்காக ஒரு நிகழ்ச்சி. எதுக்காக சொல்கிறேன்னா, டிஎம்எஸ், எஸ்பிபி, பிபி சீனிவாசன், எம்எஸ் விஸ்வநாதன் இவங்கெல்லாம் வந்து லீஜெண்டுன்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி இருக்கும். நானும் அந்த மேடையில் இருந்தேன். நடிகர் சிவகுமார் இருக்காங்க. யார் பேசும்போதும் மக்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15,000 பேர். 15,000 பேருங்கிறது பெரிய ஒரு மைதானத்தில். ஆனால் வடிவேலு வந்து மேடையில் வந்து நின்னவொன்னா அப்படியே அந்த கூட்டம் வந்து அப்போ வடிவேலு வந்து பீக்கில் இருந்த பீரியடு. வடிவேலுக்கு வந்து அவ்வளோ என்ன சொல்றது, அவர் வந்து சும்மா அப்படி நின்று அந்த மைக்குக்கு முன்னால் நின்னாரு பாருங்க, அப்படியே அதிருது. சிவகுமார் அவர்கள் ரொம்ப ரொம்ப சீரியஸான விஷயங்களாக பேசுகிறாரு. நாங்களாமும் பேசுகிறோம். ஆனால் வடிவேலுக்கு அதே வடிவேலு திமுகவுக்காக பிரச்சாரம், அவருக்கும் விஜயகாந்துக்கும் பிரச்சனை வந்து திமுகவை பிரச்சாரம் போனார். என்னாச்சு? அப்போ ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. இந்த மேடையில் தோன்ற சினிமா நடிகளுக்கு கொடுது. நீங்கள் கூட்டம் கூடுதுன்னு சொன்னால் சீமானோட சொன்னார், நயன்தாராவுக்கு கூடும், அவங்களுக்கு கூடும், இவங்களுக்கு கூடும், அஜித்துக்கு ரஜினி கூடும்னு. அது இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் வந்து அவ்வளோலாம் வேணாம். எக்ஸிபிஷனில் 2 தலை ஆடுன்னு வாசலில் போடு மாட்டிருந்தாலே கூட்டம் அங்கே தான் கியூ நிற்கும். பாக்கி இடத்த விட அங்கே அதிகமாக கியூ நிற்கும். அந்த 2 தலை அது சட்டப்பாக இருக்கும். ஆனாலும் ஸோ அந்த வீக்கெண்ட் என்டர்டெயின்மெண்ட்டை நம்பி ஒரு இருக்கார். இப்போ எல்லாமே நீங்கள் வந்து வீட்டில் கூப்பிட்டு உட்கார வச்சு, இப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த இமானுவேல் சேகரனுடைய அந்த நினைவு அந்த ஃபோட்டோவுக்கு வந்து மாலை போடுற மாதிரியோ பக்கத்தில் நிற்கிற மாதிரியோ இருக்குது. அப்புறம் இன்னொரு இடத்துல பார்த்தா எம்ஜிஆர் அதே ஃப்ரேமில் வந்து எம்ஜிஆர் ஃபோட்டோ இந்த பின்னால் இந்த க்ரீன் இது வச்சு எடுத்துருவோம். நம்ம உங்களுக்கு தெரியும், மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். இல்லை அதான் சொல்கிறேன். நான் வந்து தூர்தர்ஷன் நடிகன், நான் மேடை நாடக நடிகன். நமக்கு இந்த தொழில் நம்ம இதே தொழிலில் இருக்கும் தெரியும். வழக்கமாக க்ரீன் மேட்டில் வச்சு எடுத்துகிட்டு அப்புறம் வேணுங்கிறத ரீப்ளேஸ் பண்ணிக்கிறதுன்றது அதை வந்து நீங்கள் அவர் அரசியல்லையும் அதான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துல இமானுவேல் சேகரன், நாளைக்கு வந்து வேறு முத்துராமலிங்க தேவர் இப்போ இன்றைக்கி ஏதோ நினைவு நாள் வருமோ வழியில் பார்த்து அந்த வரும். இல்லை இன்னைக்கு ஏதோ முத்துராமலிங்க தேவர் சிலைக்கு வந்து மாலை போட்டு ஒரே கூட்டமாக இருந்துச்சு நந்தனத்தில். ஏதோ ஒன்று அது மாதிரி ஒரு தலைவருக்கு ஒரு பிரிவில் மாறி மாறி வரும். நான் சொல்கிறது பொதுவாக. அதுவும் தமிழ்நாட்டில் சாதி தலைவர்கள்னு சொல்லலாம், சமூக நீதி தலைவர்கள்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். இப்படி ஒன்று மாறி மாறி வரும். நீ அங்கே வந்து போடுறீங்க. அதே மாதிரி ஐகான் போடும்போது இந்த பக்கம் பெரியாரை போடுறீங்க, அந்த பக்கம் அஞ்சலி அம்மாவை போடுறீங்க, அந்த பக்கம் அம்பேத்கரை போடுறீங்க. பெரியாருக்கு அம்பேத்கருக்கு என்ன சம்மந்தம், அம்பேத்கருக்கு அஞ்சலி அம்மாளுக்கு என்ன சம்மந்தம்? அப்புறம் போடும்போது எம்ஜிஆரையும் அண்ணாதுரையும் போடுறீங்க.
அண்ணாதுரை உருவாக்கிய கட்சி தான் வந்து திமுக. திமுகவிலிருந்து வந்து எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சி தான் அதிமுக. அவங்க 2 பேரும் நீங்கள் போட்டு நீங்கள் மாற்றுன்னு சொல்லி காமிச்சிக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு வந்து மறுபடியும் நீங்கள் வந்து சரி கொள்கைகள் சித்தாந்தத்தில் வந்து ஏதாவது வித்தியாசம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேச்சில் வந்து ஒரு 18 நிமிஷமாக நம்ம பேசியிருக்காரு இந்த திருச்சி அந்த இதில். எவ்வளவு பேசுகிறீங்கன்றது முக்கியம் இல்லை, என்ன பேசுகிறீங்கன்றது தான். நீங்கள் வந்து பாசிச பாஜக, பாய்சன் திமுக, அதெல்லாம் பஞ்ச் டயலாகு ஓகே. பாசிச பாஜகன்னு சொன்னால் அதுக்கான காரணங்களை சொல்லணும். ஆர்டிகல் 356 வந்து 70 முறைக்கு மேலே வந்து காங்கிரஸ் ஆட்சியில் தான் வந்து கலைக்கப்பட்டிருக்கு. மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு, பிஜேபி வந்த பிறகு ஒரு முறை கூட கலைக்கப்படவில்லை. பொம்மையோட இதோட ஜட்ஜ்மெண்ட்டுக்கான யாரும் கலைக்க முடியல. அதுவும் ஒரு சொல்லுவாங்கள்ல பல இடங்கள்ல. இல்லை அப்படியே வந்து உச்சநீதிமன்றம் ஷாபானு கேஸில் வந்து தீர்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து ராஜீவ்காந்தி வந்து அந்த முத்தலாக்கில் வந்து ஒரு சட்டம் கொண்டு வந்தார். ஸோ அதனால் வந்து உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு, அதனால் யாருமே ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறது இல்லை. அதுக்கு ஒரு ஸ்டாண்டிங் எக்ஸாம்பிள் வந்து ஷாபானு கேஸில் வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பும் அந்த தீர்ப்பை தோற்கடிக்கும் அளவு அந்த வகையில் வந்து ராஜீவ்காந்தி கொண்டு வந்த சட்டம். அதுக்கப்புறம் இப்போ முத்தலாக் மாதிரி இப்போது மோடி வந்தது பிறகு அது முடிஞ்சு போச்சு. அதே உச்சநீதிமன்றம் மறுபடியும் அதை வந்து ஏற்றுக்கிட்டு வந்துடுச்சு. இல்லை நான் சொல்கிறது என்னன்னால், நீங்கள் அது எதுக்காக சர்வாதிகாரி பாசிசம்னா என்ன? சர்வாதிகாரி எந்த விதத்தில் வந்து மோடி சர்வாதிகாரியாக, அவர் சர்வாதிகாரியா இல்லையா அது விஜயுடைய கருத்து. நம்ம கருத்து வேற, அவர் கருத்து வேற. அவருடைய கருத்தை விளக்கமாக அந்த இடத்துல சொல்லணும். பாய்சன் திமுகன்னு சொன்னால் திமுகவுடைய எல்லா கொள்கைகளையும் நீங்கள் வந்து அநேகமாக ஒன் நேஷன் ஒன் போல், நீட் தேர்வு, இப்படி ஒரு 10 கொள்கைனா அந்த 10க்கு 10 நீங்கள் அதே கொள்கையை தான் நீங்கள் ரிப்பீட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் திமுகவுக்கு பதிலாக நான் மாற்று, எதுக்கு மாற்று? இல்லை சார், ஒருவேளை வருகின்ற கட்சிகள்லாம் எதிர்கட்சியை விமர்சித்தா வந்து அவங்களுக்கு வந்து பெரிய ஃபேம் கிடைக்காது. ஸோ ஆளுங்கட்சியை விமர்சிக்க வேண்டும். மத்தியில் வந்து பாஜகவையும் தமிழகத்தில் வந்து திமுகவையும் விமர்சித்தால் தான் நமக்கு வந்து அந்த மைலேஜ் வரும் இல்லையா? வெளிப்படையாக என்ன விஷயம், அதாவது இப்போ பத்திரிகைகள்லேயே இப்போ நான் வந்து ஒரு பத்திரிகை வந்து ஒரு குறிப்பிட்ட எக்ஸ் கட்சி வாழ்கன்னு சொல்கிறதோ ஒய் கட்சி வாழ்கன்னு சொல்கிறதுக்கு அதுக்கு அவங்க கட்சி பத்திரிகையாக இருக்குது. நம்ம எதுக்கு தனியாக வந்து பத்திரிகையை தனியாக வந்து நடத்துகிறதோ இல்லை பத்திரிகையில் கட்டுரை எழுதுறதோ விமர்சனம் எதுக்காக? வாழ்கன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் உங்களுக்கு அடையாளமே தேவையில்லை. அந்த வகையில் இவர் வந்து அதே மாதிரி இப்போ மம்தா வந்து மேற்கு வங்காளத்தில் அராஜகம் நடக்குது, அங்கே வந்து ஓட்டு போடவே விட மாட்டேன்றாங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஏதாவது சொல்கிறீங்களா? இந்த தமிழ்நாடு அதை தாண்டி நீங்கள் வந்து சும்மா பாசிச பாஜகன்னு சொல்கிறது நீங்கள் சொல்லுங்கள், தாராளமாக சொல்லுங்கள். ஆனால் ஏன் அதை சொல்கிறீர்கள் என்பதை மக்களுக்கு சொன்னாதானே நம்பிக்கை வரும். இதை தான் நம்ம சொல்லுது. நீங்கள் சொல்கிறத வந்து யாரோ உங்களுடைய கருத்து சொல்கிறீங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து திமுக வந்து மேலே உள்ள குறைகள்னு சொல்கிறீங்களே தவிர என்னென்ன குறைகள்னு சொல்லுங்கள். அதிலிருந்து நீங்க எப்படி வித்தியாசப்பட போறீங்க? மக்களுக்கு கொள்கை ரீதியாக விளக்கம் வேணும்ன்றீங்க. கொள்கைகளை விளக்குங்கன்னு. கொள்கை சித்தாந்த எந்த விளக்கமும் இல்லை, வெறும் அந்த கூட்டத்தை மட்டும் வைத்துக்கொண்டு. இப்போ மணல் கடத்தல், கனிம வளங்கள், இதை பற்றிலாம் ஏதாவது பேசியிருக்காரா? தமிழ்நாட்டில் தானே அது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இல்லை வருகிற இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கிறாரு, கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிப்பார் இல்லையா? இப்போ சனிக்கம் ஸ்கிரிப்ட் கொடுத்தாதான் பேச முடியும். வாரத்துக்கு ஒரு தடவை தான் பேச முடியும். அது A4 ஷீட்டில் எவ்வளோ நேரம் எழுதி தர முடியும்? இடது பக்கம் திரும்பவும், வலது பக்கம் கையை தூக்கவும் எப்படி எழுதி கொடுக்க முடியும்? நாங்கள் துண்டு சீட்டை தான் பார்த்துருக்கோம். இப்போ வந்து ஃபுல் ஷீட்டு A4 வந்துடுச்சு. சரளமாக, அதாவது ஒரு தலைவன் சொன்னோன்னு ஞாபகம் வருது. ரொம்ப தைரியமாக பேசுகிற மாதிரி வந்து அதெல்லாம் மேடையில் வந்து சினிமா பஞ்சு டேலக்கு ஓகே, அந்த அப்படியே ஜூம் அதே மாதிரி இன்றைக்கி பேசிகிட்டு இருக்காரு. நீங்கள் தலைவா படம் வந்து அந்த டேக்லைன் போட்டதுக்காக வந்து அது படம் ரிலீஸ் பண்ண முடியாமல் கொடநாட்டில் 2 கிலோமீட்டர் நடந்து போனதெல்லாம் மக்கள் மறந்துட மாட்டாங்க, நினைவு வச்சவர்கள் இருப்பாங்க. ஸோ அப்போ விஜய் வந்து அந்த கூட்டம் வந்து இப்போ ஜிஎஸ்டியில் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு பெரிய சீர்திருத்தம் வந்திருக்கு. நீங்கள் அந்த ஜிஎஸ்டியில் ஏதாவது குறைகள் இருந்தால் சுட்டி காமிங்க. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, கரண்ட் அஃபேர்ஸ், நடப்பு விஷயங்களை பற்றி பேசணும். அதை விட்டுட்டு திமுக என்ன சொல்லுதோ அதே சொல்கிறேன். ஆனால் வந்து அவங்க பதிலாக நான் மாற்று. என்ன மாற்று? நீங்கள் வந்து அவர்கள் ஊழல் மிகுந்தவர்கள். சரி, உங்கள் பேர்லேயே ஒரு குற்றச்சாட்டு, ஏற்கனவே நீங்கள் வரி கட்டாமல் கார்லாம் வந்து போனது வந்தது. நீங்கள் வந்து ஒரு படத்துக்கு 100 கோடி ரூபாய்க்கு குறைச்சி இல்லாமல் வாங்கியிருக்கீங்க. அதில் எவ்வளவு கணக்கு காமிச்சிருக்கீங்க, எவ்வளவு காமிக்கல, இதெல்லாம் வந்து கேள்விகள் இருக்குது. நான் வந்து அப்படி பார்க்க போனால் எந்த அரசியல்வாதியுமே வந்து புத்தர் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க, ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால்
மற்றவர்களிடமிருந்து நீங்கள் எப்படி இவ்வளவு வித்தியாசப்படுறீங்க? இவ்வளவு கூட்டம் கூடுறது, திமுக பயப்படுது, பல்வேறு கட்சிகள் வந்து அவர் மேல சீமான் உட்பட பலரும் வந்து விமர்சனங்களை முன்வைக்கிறார்கள். இதெல்லாம் பார்த்தா 2026ல அவருக்கு எவ்வளவு சதவீதம் வாக்கு வரும்னு நினைக்கிறீங்க சார்? என்னுடைய கணக்கில் ஒரு குறைந்தபட்சம் ஒரு 10-12% வரும். இந்த 20 வரும் 30 வரும்னு சொல்றதெல்லாம் வந்து வாய்ப்பில்லை அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. ஒரு 10-12% வரும். அது வந்து அந்த அவருடைய ஃபேஸ் வேல்யூ, ஸ்டார் வேல்யூக்காக வரக்கூடியது. அதாவது மற்றவங்களாம் 10 வருஷமா வந்து கஷ்டப்பட்டு அந்த 10% வாங்கினாங்கன்னா அவருக்கு முதலையே வரும். எம்ஜிஆர் வந்து ஆட்சியே பிடிச்சார் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரே ஒரு எம்ஜிஆர் தான். அதாவது நான் சொல்றது அதாவது எம்ஜிஆரை சப்போர்ட் பண்ணணுன்றதுக்காக சொல்லலை. எம்ஜிஆர் மாதிரி அது நான் பல இடங்களில் சொல்கிறது. எம்ஜிஆர் வந்து திடீர்னு ஒரு நாளைக்கு கட்சி வந்து புதுசாக ஆரம்பிச்சாருன்றது வந்து அந்த அந்த திமுக பாரம்பரியம் 20 வருஷமாக திமுகவின் வந்து திமுகவை பொறுத்தவரை சினிமாவை வைத்துக்கொண்டு நாடகம் சினிமா இதை வைத்துக்கொண்டு தான் கலை இதை வைத்துக்கொண்டு தமிழ் இதை வைத்துக்கொண்டு தான் அவர்கள் வந்து காங்கிரஸை தோற்கடித்து வந்தார்கள். அதில் பெரிய முகமாக வந்து ஃபேஸ் வேல்யூவாக இருந்தது எம்ஜிஆர் தான். அவரோட படத்தில் சித்தாந்தம் அந்த திராவிட சித்தாந்தம்லாம் வரும், அண்ணாதுரையை பற்றி வரும், உதயசூரியன் வரும், பாட்டில் வரும், படத்தில் வரும். இப்படி 20 வருஷமாக அவர் கஷ்டப்பட்டு ஒரு ப்ரொஃபைல் மெயின்டைன் பண்ணார். அப்படி வந்தவர் அவர். அதனால் விஜய் வந்து கம்பேரே பண்ண முடியாதுன்னு சொல்லலை. அந்த மாதிரி எதிர்பார்க்க முடியாது. அந்த விஜய்க்கு வரும் கூட்டம் அவருக்கு ப்ளஸ்ஸு. அதே சமயத்தில் அது ஒழுக்கமற்ற சுய கட்டுப்பாடு. இப்போ பரவாயில்ல, திமுக கூட்டமே பரவாயில்லன்னு ஆயிடுச்சு. திமுகவில் வந்து எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, 200 ரூபா கொடுத்து கூப்பிட்டு வருவாங்க. சேர்லாம் வந்து அவங்க வந்து டேமேஜ் பண்ண மாட்டாங்க. கரெக்டாக தலையில் வச்சு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இந்த வாழைத்தாரெலாம் அறுத்துட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஏதாவது சாப்பாடுக்கு பாடு மிஞ்சி இருந்தால் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. பட் இவங்க டேமேஜ் பண்ணுறாங்க. பொது சொத்துக்கு டேமேஜ்னு ஏர்போர்ட் அத்தாரிட்டி வந்து நோட்டீஸ் அனுப்புகிற அளவுக்கு. அப்போது நீங்கள் உங்களுடைய தொண்டர்கள் நீங்கள் என்ன செய்தாலும் ரசிப்பார்கள். ஏனென்றால் உங்களை நடிகராகத்தான் பார்க்கிறார்கள். ஆனால் அந்த வட்டத்தை தாண்டி வெளியே இருக்கிறவங்க உங்களுக்கு ஓட்டு போட்டால் தானே நீங்கள் சொல்கிற 20% ஓட்டு வரும், 30% ஓட்டு வரும். அதுக்கு நீங்கள் இந்த கூட்டமே அதுக்கு வந்து நெகட்டிவாக போயிடுது. கண்டிப்பாக சார். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம், இன்றைய நிகழ்வு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி பயணம். அவர் வந்து இப்போது அமித்ஷா அவர்களை சந்திக்க சென்றிருக்கிறார்கள். இதில் வந்து தொடர்ந்து பல்வேறு அழுத்தங்கள், செங்கோட்டையன் கொடுத்த அந்த 10 நாள் கெடு அவர் நீக்கப்பட்டது, அதுக்கப்புறம் அவர் போய் டெல்லியில் சந்தித்தான்னு ஒரு செய்தி, அமித்ஷா அவர்களை சந்தித்தான்னு செய்தி. அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா பாஜக பேரை பல்வேறு இடங்களில் சொல்லாத எடப்பாடி அவர்கள் நேற்று வந்து எங்களை கட்சியை காப்பாற்றுனதே பாஜக தான், எங்கள் ஆட்சியை காப்பாற்றுனதே பாஜக என்ற விஷயத்தை முன்வைத்திருக்கின்றார்கள். இன்றைக்கி வந்து அவர் டெல்லி பயணம் இருக்கிறது. இது எப்படி சார் இருக்குது இந்த டெல்லி பயணம்? இல்லை, செங்கோட்டையன் போய் அமித்ஷாவை பார்த்தது வந்து ஏதோ ஒரு செங்கோட்டையனுக்கு பெரிய வாக்கு வங்கிலாம் ஒன்றும் கிடையாது. அதாவது ஒரு மூத்த அரசியல்வாதி அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ளலாம். ஜெயலலிதா இருக்கும் பொழுது அவருடைய தேர்தல் பயண திட்டங்கள் வியூகங்கள்லாம் வந்து வியூகங்கள் கூட இல்லை, பயண திட்டங்கள்லாம் அவர் போடுவார். அந்த ரூட்டுக்கிட்டலாம் கொஞ்சம் கரெக்டாக போடுவார். ஒரு மூத்த அரசியல்வாதி, எம்ஜிஆர் காலத்து எம்எல்ஏ, ஜெயலலிதா காலத்தில் மந்திரி, இந்த வரையில் அவருக்கு ஒரு இருக்குது. ஆனால் அவருக்கு பின்னால் ஒரு பெரிய வாக்கு வங்கி அப்படி ஒரு செல்வாக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு உதாரணமாக வேலுமணி எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்குள்ள ஒரு 32 எம்எல்ஏக்கள், அதாவது கொங்கு எம்எல்ஏக்கள் அதிமுக இருந்துன்னா இதில் வந்து ஒரு பெரும்பாலானவர்கள் வந்து வேலுமணி உடைய ஆதரவாளர்கள், கொஞ்சம் பேர் வந்து எடப்பாடியாருடைய ஆதரவாளர்கள் இப்படி இருப்பாங்க. சில வேலுமணி இப்போ எடப்பாடி அவருடைய கருத்து, அவர்களுக்குள் கருத்து வேற்றுமை அப்படி பார்க்க போனால் திமுகவில் கூட தான் வந்து எவ்வளோ கருத்து வேற்றுமை, குடும்பத்திற்கும் மற்ற சீனியர் அமைச்சர்களுக்கும் நிறைய கருத்து வேற்றுமைகள் இருக்குது, ஆதங்கங்கள் அதெல்லாம் இருக்குது. ஆனாலும் அதை தாண்டி ஏதோ ஒரு இணைப்பில் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. அது மாதிரி இருக்கும்போது அவர் வந்து அமித்ஷாவை போய் பார்த்ததுனால ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லைங்க. அது த்ரிஷா ஐஷா யாரையாவது பார்த்தா வந்து நம்ம வந்து அதை பற்றி ஏதாவது வித்தியாசமாக அது என்ன எதுக்குன்னு சுவாரஸ்யமாக கேட்கலாம். அமித்ஷா கூட்டணியில் வந்து அது பாஜகவுடைய அரசியல் தலைவர். மோடி வந்து பிரதமர்னா கூட அரசியல் ரீதியாக ஒரு தலைவர். ஏதோ ஒரு கணக்கு போட்டு போயிருக்காரு. அந்த கணக்கு வந்து யாரும் வந்து அவருக்கு வெளியில் வந்து சப்போர்ட் பண்ணல. மற்றவர்கள்லாம் வழக்கமாக நம்ம தமிழ்நாட்டுடைய பண்பு அப்படித்தான். எல்லாரும் வந்து வரும்போது பின்னால் போகும்போது 50 பேர் வருவான், திரும்பி பார்த்தா அந்த 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 இடம் முக்கியமான இடம் வரும்போது திரும்பி பார்த்தா ஒருத்தனும் இருக்க மாட்டாங்க. இது இயல்பான ஒரு விஷயம். அந்த வகையில் இந்த செங்கோட்டையன் போயிட்டு வந்தது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை. இல்லை, பல பேர் என்ன சொல்லுவாங்க, செங்கோட்டையன் சந்திக்கவே இல்லை, அந்த புகைப்படமே வெளியே வரல அப்படின்னு. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவோட மகள்னு சொல்லக்கூடிய
ஜெயலட்சுமி நினைக்கிறேன், அவங்க போயிட்டு நானும் அமித்ஷாவை சந்தித்து பேசிட்டு வந்தேன்றாங்க. ஸோ அமித்ஷாவை சந்திப்பது ஒரு இது மாதிரி ஒரு அஜெண்டாவில் கொண்டு வர ஒரு ஈஸியான லெவலாக இருக்குது. ஏன் அது காரணம்? இல்லை, அமித்ஷா வந்து அரசியல் ரீதியாக தேர்தல் வரும்போது அவர் யார் வேணாலும் சந்திப்பார். யார் மூலமாக என்ன பயன், அரசியல் லாபம் பாஜகவுக்கு கிடைக்கும்னு அமித்ஷா பார்க்குறது. அதுதானே அவர் இருக்காரு அரசியல் இல்லை, ரீதியாக. அதுக்கு ஒரு தராதரம் இருக்குல்ல. எல்லாத்தையும் சந்தித்து பேசுகிறார் என்றால், இப்போ வந்து வளர்ப்பு மகள் நான் தான் ஜெயலலிதாவோட மகள்னு சொல்லிக்கிட்டு ஒரு கேரக்டர் இருக்கு. அந்த கேரக்டர் வெளியே வந்து நான் தான் அமித்ஷாவை பார்த்தேன்னு சொல்றாரு. நானும் அதிமுக கூட்டணி பற்றி பேசுறேன். கன்ஃபார்ம் பண்ணதா தெரியல எனக்கு. நான் கூட சொல்லலாம் அவங்ககிட்ட, நேற்று டின்னர் வந்து நைட்டு டெல்லியில் அமித்ஷா நானும் தான் சாப்பிட்டுட்டு இருந்தோன்னு உங்கள்கிட்ட வந்து இதில் கேமராவில் கூட சொல்லலாம். அது உண்மையா இல்லையாங்கிறது சொல்கிறவங்களை பொறுத்தும் சொல்கிற விஷயத்தை பொறுத்தும் இருக்குது. அமித்ஷா கன்ஃபார்ம் பண்ணால் தான் அது உண்மையாக முடியும். அந்த வகையில் செங்கோட்டையன் பார்த்ததாகவே இருந்தாலும் அதனால் ஒரு பெரிய அதிமுகவிற்கு வந்து ஒரு பெரிய பாதிப்போ, எடப்பாடிக்கு ஒரு பெரிய பாதிப்போ ஏற்பட்டு விட போவதில்லை வாக்கு வங்கி விஷயமாகவோ. இல்லை செங்கோட்டையன் சொல்லி கூட்டணியை வந்து அமித்ஷா வந்து வாபஸ் வாங்கி விடுவார் என்று நம்ப முடியாது. அதே மாதிரி டிடிவி தினகரன் விலகிட்டாரு, அவர் வந்து போகிறாரு, அதெல்லாம் நீங்கள் இதெல்லாம். பட் அவங்களுக்கெல்லாம் என்ன வாக்கு வங்கி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ போன தடவை 2024 அமமுக வந்து 1.9, அதாவது ஒரு சதவீதத்துக்கு கீழே தான் வாக்கு வங்கி. ஓபிஎஸ்க்கு என்ன வாக்கு வங்கி இருக்குது? இவங்களெல்லாம் இணைக்கணும், ஒன்றா வந்து சேர்த்துக்கணும்னு சொல்கிறது காரணமே வாக்கு வங்கி இன்க்ரீஸ் ஆகுன்றதுக்காக இல்லை. ஒரு ஒன்றுபட்ட ஒரு இமேஜ் கிடைக்கும். அந்த இமேஜ் வந்து வாக்கு வங்கிக்கு உபயோகப்படாது. ஒரு பொதுவான மக்கள் வந்து சரியெல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டாங்க, ரெட்டை இலை அப்படின்னு வரும். இல்லைன்னா என்ன ஆகும், ரெட்டை இலைக்கு வந்து ஒரு கேஸை போட்டு அதை பிளாக் பண்ணிட்டாங்கன்னா, அதாவது நெகட்டிவ்களை தடுப்பதற்கு தான் அது பயன்படுமே தவிர ஓபிஎஸ்ஆலேயோ டிடிவியாலேயோ இல்லை சசிகலா இப்போ எந்த கட்சியுமே அவங்களுக்குன்ற ஒரு தனியாக ஒரு கட்சி எதுவும் இல்லை. டிடிவியாவது ஏதோ ஒரு கட்சின்னு ஒன்று வச்சுருக்காரு. ஓபிஎஸும் அது கட்சியில் ஒரு இயக்கம் மாதிரி ஒன்று வச்சுருக்காரு, ஒரு அணி மாதிரி வச்சுருக்காரு. ஆனால் இதெல்லாம் வந்து வாக்கு வங்கியில் ஒரு பெரிய கணக்கு இல்லை. இல்லை, இப்போது எடப்பாடி வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட நாளாக பாஜக பக்கம் பெரிய அளவில் பேசாமல் தான் இருந்தார். 2014 தனித்து போட்டியிடுறதுக்கு நிலை இருந்துச்சு. ஆனால் நேற்று கூட்டத்தில் வந்து எங்களை காப்பாற்றியது பாஜகன்னு சொல்றது என்ன காரணம் நினைக்கிறீங்க சார்? ஒருவேளை அழுத்தம் அதிகமாக இருக்கிறதா அதனாலயா? அப்படி சொல்றதை விட நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ விஜய் வந்து களத்தில் வந்து இருக்கிறார். ஏற்கனவே சீமான் வந்து ஒரு பெரிய ஆட்சியை பிடிக்கும் அளவுக்கு ஒரு போட்டியாளர் அல்ல. ஆனால் வாக்குகளை ஒரு 8%ங்கிறத இந்த தடவை ஒரு கால் இன்னும் கூட 10 12 வாங்கினார்னா வாக்குகளை பிரிப்பார். இப்போ விஜய் வந்து ஒரு குறைந்தபட்சம் ஒரு 8-10%, ஒரு 12% வரைக்கும் வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ 2 பேருமா சேர்ந்து 25% பிரிச்சிடுறாங்க. அப்போ பாக்கி உள்ள 75% வரும்போது திமுகவுக்கு ஒரு நேச்சுரல் அட்வான்டேஜ் வந்து வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. இப்போ அதிமுகவில் சில சலசலப்புகள், கொஞ்சம் உரசல்கள் இருக்குது. திமுகவில் உரசல்கள் இருந்தாலும் அது வாரிசு அரசியல் என்பதால் இந்த வாரிசுகளை தாண்டி யாரும் எதுவும் வந்து செஞ்சிட முடியாது. சார், இப்போ விஜய் வந்தது வந்து யார் ஓட்டை பிரிப்பாங்க நினைக்கிறீங்க? திமுக ஓட்டா இல்லை அதிமுக ஓட்டியா? எல்லா பக்கமும் பிரிப்பார். என்னுடைய கணக்கில் வந்து திமுகவிலிருந்தும் ஓட்டுகளை நிச்சயமாக பிரிப்பார். ஏன்னா அவருடைய ரசிகர்கள் என்பவர்கள் இதுவரைக்கும் திமுக ஓட்டு போட்டுனா கூட இப்போ வந்து தளபதி வந்துட்டாருன்னு சொல்லி அங்கேருந்து இங்கே வருவான். இதே வந்து அதிமுகலேருந்து வரும். ஆக என்னுடைய கணக்கில் திமுக அதிமுக இப்படி மெயினாக அது 2 தான். மற்ற பாஜகலாம் இப்போ வளரும் கட்சி தான். தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெரிய அளவுக்கு பேசப்பட வாக்கு வங்கி உள்ள கட்சியில் இப்போ அண்ணாமலை இருக்கும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 11% வரைக்கும் அவங்க வாங்கினாங்க. இப்போ அண்ணாமலை இல்லை. அண்ணாமலை இல்லாத பாஜக. இப்போ நயினார் நாகேந்திரன் வந்து முயற்சி செய்கிறார், பேசுகிறார், எல்லாம் பண்ணுறாரு. பட் அண்ணாமலை கொண்டு வந்த லெவலுக்கு அதை கொண்டு வரணும்னா அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகலாம். அந்த வகையில் அந்த பர்சன்டேஜ் இல்லைங்கும்போது மறுபடியும் திமுக அதிமுக தான். இந்த 2 இடத்துலேருந்து தான் வந்து வாக்குகள் வரும். அதே மாதிரி விசிக, திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிக. ஏன்னா வந்து விஜயுடைய ரசிகர்கள்னு சொல்லும்போது எல்லா மதத்திலிருந்தும் கிறிஸ்தவர்களுடைய ஓட்டு அதிகமாக வரும்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்தவரை கிறிஸ்தவர்கள் ஓட்டுகள் வரலாம். அதே சமயத்தில் வந்து முஸ்லீம் இளைஞர்கள் வந்து விஜயுடைய படத்தை ரசிகர்களாக இருக்க மாட்டாங்களா? இருப்பாங்க. மற்ற ஜாதியினர் இந்துக்களில் கூட. ஆக அந்த வகையில் அவர் வந்து எல்லா பக்கத்துலேருந்தும் பிரிப்பார். அப்படி பிரிக்கும் போது என்ன பிரச்சனை ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்ட்ராங்காக போச்சுன்னா, இப்போ காங்கிரஸோடு விஜய் வந்து பேசி கொண்டிருக்கிறார் சொல்கிறாங்க. அவங்க காங்கிரஸில் அவங்க பாட்டில் கச்சாமச்சாரில் 125 சீட்டாக நம்ம கேட்குறாங்கன்னு சொல்கிறாங்க.
நான் கூட நம்ம ஆஃபீஸுக்கு வரும்போது நான் வந்து பயந்து போய் அந்த பக்கமாக தேனாம்பேட்டை அந்த காங்கிரஸ் கிரவுண்ட்ஸ் வழியாக வரல, நான் சுற்றி வந்துட்டேன். நான் அந்த பக்கமாக போனால் ஏதாவது ஒரு தொகுதி ஆள் கிடைக்கலன்னு சொல்லி டப்புன்னு நம்மளை பிடிச்சி அமைக்கி நிறுத்திட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு. 125 பேருக்கு முதல்ல எங்கே இருக்காங்க காங்கிரஸில் வேட்பாளர்கள், அதாவது பலம் மிகுந்த வேட்பாளர்கள் ஜெயிக்கணுன்ற ஒரு நம்பிக்கை உள்ள இல்லை, பொருளாதார செலவு செய்யக்கூடிய பிரபலமான அந்த சூழ்நிலை இல்லை. இது 20 சீட்டு 25 சீட்டுங்கிறது ஒரு 2 சீட்டு முன்ன பின்ன குறைச்சிருக்கலாமே தவிர அதை தாண்டி ஒரு பெரிய பலம் காங்கிரஸுக்கு எந்த தொகுதியிலும் இல்லை. கம்யூனிஸ்டுகளும் ஒரு காலத்தில் இருந்த மாதிரி நாகப்பட்டினம் அம்பத்தூர்லாம் இருந்ததெல்லாம் முடிஞ்சு போச்சு. அந்த கோயம்புத்தூர் திருப்பூர் இதெல்லாம் அந்த அம்பத்தூர் இங்கே இதெல்லாம் வந்து இந்த தொழிற்பேட்டைகள் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் இதெல்லாம் முடிஞ்சு போச்சு, மாறி போச்சு எல்லாமே. அந்த வகையில் இவர் எல்லா இடத்துலேருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் பிரிப்பார். அப்போ பிரிக்கும் போது இவர் முதல்வராக வரக்கூடிய அளவுக்கு வந்து நிச்சயமாக விஜய் வந்து வரமாட்டார், அவ்வளவு வாக்குகள் வராது. ஏன்னா 35-40% வாக்குகள் சராசரியாக தமிழ்நாட்டில் வாங்கினாதான் நீங்கள் ஆட்சி அமைக்க முடியும். ஆனால் என்ன நடக்கலாம் என்றால், ஒரு பக்கம் சீமான ஏதோ ஒரு 10% பிரிக்கிறாரு, இவர் ஒரு நாம 10ன்னு சொல்கிறோம் 12ன்னு சொல்கிறோம், அதிகபட்சமாக 15ன்னு கூட பிரிக்கிறார். இப்படி பிரிச்சுக்கிட்டு போகும்போது அங்கே ஒரு தொங்கு சட்டசபை காங்கிரஸ் ஒரு கால் அவரோட போனால் விசிகாவும் வந்து இன்னமும் வந்து பேசி கொண்டிருக்கிறார்கள் விஜயுடன் அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. அது எவ்வளவு தூரம் நடக்கும் நடக்காதுன்னு தெரியல. அவர் திருமாவளவன் இன்னைக்கு வந்து கூட்டணியில் தான் இருக்கிறோம்னு சொல்லுவார், நாளைக்கு ஒரு விமர்சனம் சொல்லுவார். அது கொஞ்சம் அரசியல் பேரங்கள் இது வழக்கமானது. இப்போ கம்யூனிஸ்டில் வந்து அவ்வளோ நாள் இப்போ திடீர்னு போராட்டங்கள் இந்த தேர்தல் சமயத்தில் வரலையா, இந்த அரசியல் நெகோசியேஷனுக்காக வரும். இது எப்படி வரும்னு தெரியாது. ஆனால் வந்து விஜய்க்கு அட்வான்டேஜாக வந்தால் மேக்சிமம் என்ன ஆகும்னு கேட்டால் ஒரு தொங்கு சட்டசபை வரும். அப்போ வந்து நீங்கள் 4 அணின்னு வரும்பொழுது விஜய் ஒரு அணி, சீமான் ஒரு அணி, திமுக அதிமுக கூட்டணி, அது அந்த மாதிரி வரும்பொழுது எல்லாருமே வந்து ஒரு அணியும் வந்து எல்லாம் சேர்த்து வந்து 117 வாங்கலைன்னா ஆட்டோமேட்டிக்காக தொங்கு சட்டசபை தானே. அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் வந்து பெஸ்ட் பார்ட் வந்து நடக்கக்கூடியது விஜயுடைய கண்ணோட்டத்திலிருந்து. கண்டிப்பாக சார். இப்போது விஜய் அன்னைக்கு வந்து அந்த கூட்டத்தை நடத்தினார்ல, அதை வந்து மழுங்கடிக்க வேண்டும் என்பதற்காக திமுக ஒரு முடிவு செய்து அன்றைக்கே வந்து இளையராஜாவுக்கு ஒரு பாராட்டு விழாவை நடத்துனாங்க. ஏன்னா அதை வந்து ஃப்ளாஷ் ஆகிடக்கூடாது அப்படின்ட்டு சொல்லப்பட்டது. அந்த விழாவில் பார்த்தீங்கன்னா அதிகமான முக்கியத்துவம் யாருக்குன்னா இன்பனிக்கு தான் கொடுக்கப்பட்டது. காவல்துறை அதிகாரிகள் அரசியல்வாதிகள்லாம் பின்னாடி தள்ளிட்டு இவருக்கு முன்றோட கொண்டு வந்துட்டாங்க. ஸோ வந்து இப்போவே வந்து எப்படி வந்து உதயநிதியை சினிமாவெலாம் கொண்டு வந்து நடிக்க வச்சு பிரபலப்படுத்தினாங்களோ அதே மாதிரி உதயநிதி அடுத்த ஸ்டெப்பு கொண்டு வர முயற்சி பண்ணுறாங்களோ திமுக. இன்பநிதியை கொண்டு வரதுக்கு ஆமாம், உண்மைதான். அதாவது அந்த வரிசையில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்க்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் பரிதாபமாக இருந்தது. பக்கத்தில் வந்து வைகோ வந்து இன்பநிதி பக்கத்தில் உட்கார்ந்து அந்த 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 சரிசமமாக உட்கார வைக்கப்பட்டிருக்கிறார். அப்போ தான் நான் மனசுக்குள்ளே நினச்சேன், திமுக கூட்டணியில் வந்து பாருங்கள் இன்பநிதி துன்பநிதி ரெண்டு பேரையும் ஒன்றா உட்கார வச்சுருக்காங்க. வைகோ வந்து உண்மையிலேயே இப்போ வந்து துன்பநிதியாக தான் இருக்கார். ஏறத்தாழ கட்சி வந்து அவரையும் அவர் மகனையும் தவிர பாக்கி பேர்லாம் முக்கால்வாசி பேர் போயிட்டாங்க. ஒரு பெரிய அளவுக்கு வாக்கு வங்கின்னு சொல்கிற அளவுக்கு இல்லை. அப்படி இருக்கும்பொழுது ஒரு காலத்தில் வந்து ஸ்டாலினுக்கு மாற்றாக அப்படின்னு கருணாநிதிக்கு வந்து மாற்றாக அல்லது ஸ்டாலினுக்கு மாற்றாகன்னு அறிவாலயத்தை கைப்பற்றக்கூடிய ஒரு எழுச்சி தலைவராக இருந்தவர் கட்டுக்கட்டா அட்டைப்பொட்டியா 2G பணம் வந்து ஆராஜா கொண்டு போய் கோபாலபுரத்தில் கொடுத்தாரு அப்படிலாம் பேசினவர். ஸ்டாலினை ஒருமையில் பேசி அவரை வந்து சிறுமைப்படுத்தி பேசியவர் இன்று வந்து உதயநிதி தாண்டி இன்பநிதி பக்கத்தில் வந்து உட்கார வைக்கப்படுகிறார் அப்படின்னு இருக்கு. நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா பின்னால் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் உயர் அதிகாரிகள்லாம் பின்னால் உட்காந்துருக்காங்க. இன்பநிதி கலைஞர் டிவியில் இப்போ ஏதோ சேர்ந்துருக்காருன்னு சொல்கிறாங்க. 22 வயது இளைஞராக இருப்பார்னு நினைக்கிறேன். பட் திமுக ஃபார்முலாவில் ஆட்டோமேட்டிக்காக இளைஞர் அணி செயலாளராக கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் அரசியலுக்கு வரமாட்டேன்னு சொல்லுவாங்க, அப்புறம் வருவாங்க, அமைச்சராக மாட்டேன். இது அந்த ஃபார்முலா தான் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஃபார்முலா. மக்களுக்கு வந்து ஆச்சரியம் இல்லாத விஷயம். இப்படிதான் நடக்கும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். எல்லா அமைச்சர்களும் தான் வந்து இன்பநிதி வந்து முதல்வரானாலும் நாங்கள்லாம் வந்து அவருக்கு பணியாற்றுவோம் அப்படின்னு துரைமுருகனே சொல்றாரு. 86 வயது துரைமுருகன் அவர்களே பெருமையுடன் சொல்றாரு. அப்படிங்கும்போது அதுக்கப்புறம் நீங்க கடைசி கடைநிலை தொண்டன். அப்போ வந்து அது வந்து அப்படிதான் மன்னர் பரம்பரை மாதிரி தான், அது வாரிசு அரசியல் தான். அதை தாண்டி யாரும் வந்து அங்கே வந்து மேலே போயிட முடியாது. அந்த லெவலுக்கு வந்துடுச்சு. எப்படி இன்றைக்கி வந்து காங்கிரஸில் வந்து மல்லிகார்ஜுன் கார்கே தலைவர்னு ஒரு கணக்கில் தாங்க. மல்லிகார்ஜுன் கார்கே சொன்னதை யாராவது கேட்பாங்களா? ராகுல் காந்தி அட்டன் பண்ணுற மீட்டிங்கில் அந்த பெரிய சோஃபாவில் வந்து ராகுல் காந்தி உட்காந்துருக்காரு.
மல்லிகார்ஜுன் கார்கே எங்கேயோ ஒரு இதில் உட்காந்துருக்காரு. அப்புறம் தலைவர்ன்றது ஒரு பேர் சீதாராம் கேசரி இருந்தார், உங்களுக்கு தெரியும். அவர் வந்து பதவியிலேருந்து அவர் பட்டியலினத்தை சேர்ந்தவர். விலக சொல்லி சோனியா அம்மா சொன்னாங்க, அவர் விலக மாட்டேன்னாரு. பாத்ரூமில் வச்சு 3-4 மணி நேரம் பூட்டிட்டாங்க. அப்புறம் வாங்கி அப்போ அதாவது காங்கிரஸில் அந்த குடும்பத்தை தாண்டி யாரும் வந்து விட முடியாது. அப்படி வரணும்னு முயற்சி பண்ண மாதவராவ் சிந்தியா, ஜிதேந்திரா அவர், அப்புறம் அந்த மாதிரி அவங்களெல்லாம் அவங்களுடைய கதி என்ன அப்படிங்கிறதெல்லாம் அது வித்தியாசமான கதை. அது நம்ம அது அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் கதை. யாரெல்லாம் வந்து எதிர்த்தாங்களோ அவங்கெல்லாம் வந்து என்னமோ தெரியல, அவங்களுக்கு வித்தியாசமான மர்மமான விஷயங்கள் நடந்தன. அப்படி வந்து நீங்கள் இப்போ திமுகலையும் அதே தான். இப்போ இன்பநிதியை வந்து பக்கத்தில் வைகோ உட்கார்ந்துருக்கிற அளவுக்கு அப்படின்னா, வைகோ வந்து இன்பநிதியிட்ட ஒரு 2 அப்பாக்கிட்டையும் தாத்தாக்கிட்டையும் 2 வார்த்தை சொல்லுப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வைகோவுடைய அரசியல் நிலைமை வந்து தாழ்ந்து விட்டது என்பது வருத்தத்திற்குரிய விஷயம். ஏன்னா அவர்கிட்ட மக்கள் எதிர்பார்த்தது மிக அதிகம். ஒரு மாற்றாகவே திமுகவிற்கு வந்து அவரை கருதினாங்க ஒரு சமயத்தில். அப்படி இருக்கிறவர் அங்கிருந்து டோட்டலாக இங்கே வந்து சரண்டர் ஆயிட்டாரு அப்படிங்கிறது வருத்தமான விஷயம். ஆனால் இது வந்து ஆச்சரியத்துக்குரிய விஷயம் இல்லை. திமுகவின் வரலாற்றை அறிந்தவர்கள் இது இப்படித்தான் நடக்கும் என்பது தெரிந்த விஷயம். கண்டிப்பாக சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களை பேட்டி எழுதி மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். நன்றி, வணக்கம். நேரிலே மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.